தங்கலான் திரைப்படத்துக்கு ஆஸ்கார் அவார்டு கிடைக்கப் போகிறது. தங்கலான் திரைப்படத்தை அந்த அளவுக்கு கொண்டாட போகிறாங்க. ஸோ தங்கலான் திரைப்படம் தமிழகம், இந்தியாவை தாண்டி ஓவர்சீஸில் மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ண போகிறது. 2024 அதிகமான கலெக்ஷன் பண்ண லிஸ்ட்டில் நம்பர் 1 இடத்துல தங்கலான் வரப்போகிறது. ராயன் திரைப்படத்தையும் பிரேக் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். விக்ரம் ரசிகர்கள் எல்லாருக்குமே செம பக்காவான அப்டேட்டாக தான் இருக்கும். தங்கலான் இந்த திரைப்படம் விக்ரம் ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான திரைப்படம். ஆக்சுவலி இந்த திரைப்படம் ஜனவரி மாதமே ரிலீஸ் ஆக வேண்டியது. ஆனால் பல பிரச்சனைகள் காரணமாக படம் ரிலீஸ் தேதி தள்ளி போய்கொண்டே இருந்தது. அதுக்கப்புறமா ஏப்ரல் மாதம் படம் ரிலீஸ் ஆகும் சொல்லியிருந்தாங்க. ஏப்ரல் மாதமும் படம் ரிலீஸ் ஆகாமல் தள்ளி போய்கொண்டே இருந்தது. ஃபைனலாக ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தினத்தை முன்னிட்டு தங்கலான் திரைப்படம் வெளியாகும் அப்படிங்கிற அஃபிஷியலான அப்டேட் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி ஆகஸ்ட் 15ஆம் தேதி தங்கலான் திரைப்படம் வெளியாகிறது. இப்போ தங்கலான் திரைப்படத்துக்கு பெரும் அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது. தமிழ் சினிமாவுக்கு தங்கலான் திரைப்படம் பெருமை சேர்த்திருக்கு. இந்த தங்கலான் திரைப்படம் ஃபர்ஸ்ட் சென்சார் குழு கிட்ட அங்கீகாரம் கிடைத்திருக்கு. அதாவது சென்சார் குழு இந்த ஒரு படத்தை பார்த்தது கடைசியில் எந்திரிச்சு நின்று கை தட்டியிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சூப்பரான விஷயம் என்னன்னா, இந்த படத்தில் எந்த இடத்துலையுமே ட்ரீம் கட் அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமும் சொல்லலாம். அதனால் எப்படி பா ரஞ்சித் அவர்கள் தங்கலான் திரைப்படம் எடுத்தாங்களோ அதை அப்படியே நமக்கு காமிக்க போகிறாங்க. ஸோ இதில் எந்த கட்டும் இல்லாமல் காமிக்க போகிறாங்க. இதுவே ஒரு சூப்பரான பாராட்டுக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுகிறது. ஸோ படத்தை பார்த்தது அப்புறமா சென்சார் குழு செம்மையாக தங்கலான் திரைப்பட குழு கொண்டாடினாங்க, பாராட்டினாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது தளபதி ரசிகர்களுக்கு இது விக்ரம் ரசிகர்களுக்கு செம ஹாப்பியான நியூஸாக பார்க்கப்படுகிறது. அதைத் தொடர்ந்து தங்கலான் திரைப்படம் ஆஸ்கார் மாதிரி பெரும் அவார்டு வாங்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏற்கனவே தங்கலான் திரைப்படத்தை பார்த்தது சிறந்த வெளிநாடு திரைப்படங்கள் லிஸ்ட்டில் ஈராக்கில் தங்கலான் திரைப்படம் தேர்வாகி இருக்கிறது. படம் ரிலீஸுக்கு முன்பே இந்த ஒரு திரைப்படம் தேர்வாகி இருக்குது. இதே ஈராக்கில் தான் ராயன் திரைப்படம் தேர்வாகி இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இந்த 2 திரைப்படம் ஒன்றுக்கு ஒன்று சலிச்சதில்லை அப்படின்னு சொல்லி இதிலே தெரிகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தோட ஆர்ட் டைரக்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தங்கலான் திரைப்படம் லைவ் சவுண்ட் அது மட்டும் இல்லாமல் ஈஸியாக 4 பேரை நடிக்க வைக்கிற ஈஸி. ஆனால் ஒரு 1000-2000 பேர்த்த ஒரே நேரத்தில் நடிக்க வைக்கணும், அவங்களோட ஆடியோவும் கேஷ் பண்ணணுங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. பா ரஞ்சித் அவர்கள் இதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அப்படி சொல்லி நாங்கள் நேரில் பார்த்தா மட்டும்தான் தெரியும். அந்த அளவுக்கு தங்கலான் திரைப்படத்துக்காக பா ரஞ்சித் அவர்கள் உழைச்சிருக்காங்க. அதனால் இந்த திரைப்படத்துக்கு சிறந்த ஆஸ்கார் அவார்டு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏற்கனவே ராயன் திரைப்படத்துக்கு சிறந்த ஸ்க்ரீன் பிளே அப்படிங்கிற ஒரு நாமினேஷன் தேர்வாகி அந்த ஒரு ஸ்க்ரீன் பிளே பேப்பரை ஆஸ்கார் லைப்ரரியில் வைப்பதற்கான அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி தான் தங்கலான் திரைப்படத்துக்கும் சிறந்த ஸ்க்ரீன் பிளே, டெக்னிக்கல் ஒர்க் அந்த மாதிரி ஒவ்வொரு பிரிவுகளுக்கும் ஆஸ்கார் அவார்டு, அதுக்கப்புறமா நிறைய இன்டர்நேஷ்னல் அவார்டு கிடைக்க போகிறது. ஏன்னா இது சாதாரண விஷயமே கிடையாது. படத்தோட ப்ளூப்பர்ஸ், அது படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோஸ்லாம் பார்த்தா கண்டிப்பாக உங்கள் கண்ணில் கண்ணீர் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதனால் தங்கலான் திரைப்படம் அடுத்தடுத்து பல அவார்டுகள் வெல்ல வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறது. அதைத் தொடர்ந்து இன்னும் சூப்பரான விஷயம் என்னன்னா, தங்கலான் திரைப்படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ். ஸோ நாம் எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கோம். தமிழ் ரசிகர்கள் இந்த திரைப்படத்தை எதிர்பார்த்து காத்திருக்காங்க. ஸோ இந்திய ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருக்காங்க. விக்ரம் ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருக்காங்க. ஆனால் அது கிடையாது மேட்டரு. ஸோ நம்மளெல்லாம் தாண்டி ஓவர்சீஸில் இந்த திரைப்படத்துக்கு பெரும் எதிர்பார்ப்பு இருக்குது. ஓவர்சீஸில் இந்த திரைப்படத்தை பெரும் தொகை கொடுத்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது வரைக்கும் ரிலீஸ் ஆன விக்ரம் அவர்களோட திரைப்படங்களை விட இது அதிகமாக வாங்கியிருக்காங்களாம். இதுக்கு முன்பு கோபுரா திரைப்படம் வெளியானது. அது பெரும் தோல்வி திரைப்படமாக அமைந்தது. ஆனாலுமே தங்கலான் திரைப்படத்தை கோபுரா திரைப்படத்தை விட அதிகமான தொகை கொடுத்து வாங்கியிருப்பது விக்ரம் மீது நம்பிக்கையை காட்டுகிறது. தங்கலான் திரைப்படத்து மீது நம்பிக்கையை காட்டுகிறது. ஸோ அதனால் ஓவர்சீஸில் இந்த திரைப்படத்துக்கு பெருசாக ப்ரொமோஷன் பண்ணியிருக்காங்களாம். முக்கியமாக விக்ரம் அவர்கள் டைரெக்டாக ஃபாரின் கண்ட்ரிஸ் அங்கே போய் ப்ரொமோஷன் பண்ணி கொண்டு வருகிறார்கள். அதனால் தங்கலான் திரைப்படம் ஓவர்சீஸில் பெரிய அளவு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ணும். தமிழகத்தையும் பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் இருக்கும். இது வரைக்கும் ரிலீஸ் ஆன விக்ரம் அவர்களோட திரைப்படங்களை விட இது ஓப்பனிங் வசூல் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆக மொத்தத்தில் தங்கலான் திரைப்படம் கலெக்ஷன் வைஸும் சரி, மக்கள் மத்தியில் விமர்சனம் வைஸும் சரி, பயங்கரமான ஒரு ரிப்போர்ட் படக்குழுக்கு கிடைக்க போகிறது. அதைத் தொடர்ந்து படத்துக்கான விருதுகள், அங்கீகாரங்கள் படம் ரிலீஸுக்கு முன்பே கிடைத்து விட்டது. படம் ரிலீஸ் ஆகிட்ட
ரைட். அப்புறமா வந்து ராயன் திரைப்படத்தை விட வந்து தங்கலான் திரைப்படத்துக்கு பல அங்கீகாரம் கிடைக்கப் போகிறது. முக்கியமாக விக்ரம் அவர்களுக்கு பெரும் அங்கீகாரங்கள் நிறையவே கிடைக்கப் போகிறது. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? யாரெல்லாம் தங்கலான் திரைப்படத்தோட வெற்றியை கொண்டாட வெயிட் பண்ணுறீங்க? தங்கலான் திரைப்படத்தை பார்க்க வெயிட் பண்ணுறீங்க? முக்கியமாக அந்த ஒரு லைவ் சவுண்டு, ஆக்டிங்கு, ரெக்கார்டு, ரஞ்சித் அவர்களோட ஸ்க்ரீன் பிளே இதெல்லாம் பார்த்து கொண்டாட தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்க யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயமா இருக்காமல் தங்கலான் திரைப்படத்துக்கு ஆஸ்கார் அவார்டு வந்து கிடைக்க போகிறது. தங்கலான் திரைப்படத்தை அந்த அளவுக்கு கொண்டாட போகிறாங்க. ஸோ தங்கலான் திரைப்படம் தமிழகம், இந்தியாவை தாண்டி ஓவர்சீஸில் மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து கலெக்ஷன் பண்ண போகிறது. 2024 அதிகமான கலெக்ஷன் பண்ண லிஸ்ட்டில் வந்து நம்பர் 1 இடத்துல தங்கலான் வரப்போகிறது. ராயன் திரைப்படத்தையும் வந்து பிரேக் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். விக்ரம் ரசிகர்கள் எல்லாருக்குமே செம பக்காவான அப்டேட்டாக தான் இருக்கும். தங்கலான் இந்த திரைப்படம் விக்ரம் ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான திரைப்படம். ஆக்சுவலி இந்த திரைப்படம் ஜனவரி மாதமே ரிலீஸ் ஆக வேண்டியது. ஆனால் சில பல பிரச்சனைகள் காரணமாக படம் ரிலீஸ் தேதி தள்ளி போய்கொண்டே இருந்தது. அதுக்கப்புறமா ஏப்ரல் மாதம் படம் ரிலீஸ் ஆகும் சொல்லியிருந்தாங்க. ஏப்ரல் மாதமும் படம் ரிலீஸ் ஆகாமல் தள்ளி போய்கொண்டே இருந்தது. ஃபைனலாக ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தினத்தை முன்னிட்டு தங்கலான் திரைப்படம் வெளியாகும் அப்படிங்கிற அஃபிஷியலான அப்டேட் வந்து கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி ஆகஸ்ட் 15ஆம் தேதி தங்கலான் திரைப்படம் வெளியாகிறது. இப்போ வந்து தங்கலான் திரைப்படத்துக்கு வந்து பெரும் அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது. தமிழ் சினிமாவுக்கு தங்கலான் திரைப்படம் பெருமை சேர்த்திருக்கு. இந்த தங்கலான் திரைப்படம் வந்து ஃபஸ்ட்டு வந்து சென்சார் குழு கிட்ட வந்து அங்கீகாரம் வந்து கிடைத்திருக்கு. அதாவது சென்சார் குழு வந்து இந்த ஒரு படத்தை பார்த்தது கடைசியில் வந்து எந்திரிச்சு நின்று கை தட்டியிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சூப்பரான விஷயம் என்னென்னா, இந்த படத்தில் எந்த இடத்துலையுமே ட்ரீம் கட் அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமும் சொல்லலாம். அதனால் எப்படி வந்து ரஞ்சித் அவர்கள் தங்கலான் திரைப்படம் எடுத்தாங்களோ அதை அப்படியே வந்து நமக்கு வந்து காமிக்க போகிறாங்க. ஸோ இதில் எந்த கட்டும் இல்லாமல் காமிக்க போகிறாங்க. இதுவே வந்து ஒரு சூப்பரான பாராட்டுக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுகிறது. ஸோ படத்தை பார்த்தது அப்புறமா சென்சார் குழு வந்து செம்மையாக வந்து தங்கலான் திரைப்பட குழு வந்து கொண்டாடினாங்க, பாராட்டினாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது வந்து தளபதி ரசிகர்களுக்கு இது வந்து விக்ரம் ரசிகர்களுக்கு செம ஹாப்பியான நியூஸாக பார்க்கப்படுகிறது. அதைத் தொடர்ந்து தங்கலான் திரைப்படம் ஆஸ்கார் மாதிரி பெரும் அவார்டு வாங்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏற்கனவே தங்கலான் திரைப்படத்தை பார்த்துட்டு சிறந்த வெளிநாடு திரைப்படங்கள் லிஸ்ட்டில் வந்து ஈராக்கில் வந்து தங்கலான் திரைப்படம் தேர்வாகி இருக்கிறது. படம் ரிலீஸுக்கு முன்பே வந்து இந்த ஒரு திரைப்படம் தேர்வாகி இருக்குது. இதே ஈராக்கில் தான் வந்து ராயன் திரைப்படம் தேர்வாகி இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இந்த 2 திரைப்படம் வந்து ஒன்றுக்கு ஒன்று சலிச்சதில்லை அப்படின்னு சொல்லி இதிலே வந்து தெரிகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தோட ஆர்ட் டைரக்டர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தங்கலான் திரைப்படம் வந்து லைவ் சவுண்ட், அது மட்டும் இல்லாமல் ஈஸியாக வந்து 4 பேரை வந்து நடிக்க வைக்கிற ஈஸி. ஆனால் வந்து ஒரு 1000-2000 பேர்த்த வந்து ஒரே நேரத்தில் வந்து நடிக்க வைக்கணும், அவங்களோட ஆடியோவும் வந்து கேஷ் பண்ணணுங்கிறது வந்து சாதாரண விஷயமே கிடையாது. ரஞ்சித் அவர்கள் இதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் நேரில் பார்த்தா மட்டும்தான் தெரியும். அந்த அளவுக்கு வந்து தங்கலான் திரைப்படத்துக்காக ரஞ்சித் அவர்கள் உழைச்சிருக்காங்க. அதனால் இந்த திரைப்படத்துக்கு சிறந்த ஆஸ்கார் அவார்டு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏற்கனவே ராயன் திரைப்படத்துக்கு சிறந்த ஸ்க்ரீன் பிளே அப்படிங்கிற ஒரு நாமினேஷன் தேர்வாகி அந்த ஒரு ஸ்க்ரீன் பிளே பேப்பரை ஆஸ்கார் லைப்ரரியில் வைப்பதற்கான அங்கீகாரம் வந்து கிடைச்சிருக்கு. அதே மாதிரி தான் வந்து தங்கலான் திரைப்படத்துக்கும் சிறந்த ஸ்க்ரீன் பிளே, டெக்னிக்கல் ஒர்க் அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பிரிவுகளுக்கும் ஆஸ்கார் அவார்டு, அதுக்கப்புறமா நிறைய இன்டர்நேஷ்னல் அவார்டு வந்து கிடைக்க போகிறது. ஏன்னா வந்து இது சாதாரண விஷயமே கிடையாது. படத்தோட ப்ளூப்பர்ஸ், அது படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோஸ்லாம் பார்த்தா கண்டிப்பாக வந்து உங்கள் கண்ணில் வந்து கண்ணீர் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதனால் தங்கலான் திரைப்படம் அடுத்தடுத்து பல அவார்டுகள் வெல்ல வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறது. அதைத் தொடர்ந்து இன்னும் சூப்பரான விஷயம் என்னன்னா, தங்கலான் திரைப்படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ். ஸோ நாம் எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கோம். தமிழ் ரசிகர்கள் இந்த திரைப்படத்தை எதிர்பார்த்து காத்திருக்காங்க. ஸோ இந்திய ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருக்காங்க. விக்ரம் ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருக்காங்க. ஆனால் அது கிடையாது மேட்டரு. ஸோ நம்மளெல்லாம் தாண்டி ஓவர்சீஸில் வந்து இந்த திரைப்படத்துக்கு பெரும் எதிர்பார்ப்பு இருக்குது. ஓவர்சீஸில் வந்து இந்த திரைப்படத்தை பெரும் தொகை கொடுத்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது வரைக்கும் ரிலீஸ் ஆன விக்ரம் அவர்களோட திரைப்படங்களை விட வந்து இது அதிகமாக வந்து வாங்கியிருக்காங்களாம். இதுக்கு முன்பு வந்து கோப்ரா திரைப்படம் வெளியானது, அது வந்து பெரும் தோல்வி திரைப்படமாக அமைந்தது. ஆனாலுமே வந்து தங்கலான் திரைப்படத்தை கோப்ரா திரைப்படத்தை விட வந்து அதிகமான தொகை கொடுத்து வாங்கியிருப்பது வந்து விக்ரம் மீது நம்பிக்கையை காட்டுகிறது. தங்கலான் திரைப்படத்து மீது வந்து நம்பிக்கையை வந்து காட்டுகிறது. ஸோ அதனால் ஓவர்சீஸில் வந்து இந்த திரைப்படத்துக்கு பெருசாக வந்து ப்ரொமோஷன் வந்து பண்ணியிருக்காங்களாம். முக்கியமாக விக்ரம் அவர்கள் டைரெக்டாகவே வந்து
ஃபாரின் கண்ட்ரிஸ் சேர்ந்து அங்கே போய் ப்ரொமோஷன் வந்து பண்ணி கொண்டு வருகிறார்கள். அதனால் தங்களான் திரைப்படம் ஓவர்சீஸில் பெரிய அளவு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ணும். தமிழகத்தையும் பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் இருக்கும். இது வரைக்கும் ரிலீஸ் ஆன விக்ரம் அவர்களோட திரைப்படங்களை விட இது வந்து ஓப்பனிங் வசூல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆக மொத்தத்தில் தங்களான் திரைப்படம் கலெக்ஷன் வைஸும் சரி, மக்கள் மத்தியில் விமர்சனம் வைஸும் சரி, பயங்கரமான ஒரு ரிப்போர்ட் வந்து படக்குழுக்கு வந்து கிடைக்க போகிறது. அதைத் தொடர்ந்து வந்து படத்துக்கான விருதுகள், அங்கீகாரங்கள் வந்து படம் ரிலீஸுக்கு முன்பே வந்து கிடைத்து விட்டது. படம் ரிலீஸ் ஆகிட்ட அப்புறமா வந்து ராயன் திரைப்படத்தை விட வந்து தங்களான் திரைப்படத்துக்கு பல அங்கீகாரம் கிடைக்க போகிறது. முக்கியமாக விக்ரம் அவர்களுக்கு பெரும் அங்கீகாரங்கள் நிறையவே கிடைக்க போகிறது. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? யாரெல்லாம் தங்களான் திரைப்படத்தோட வெற்றியை கொண்டாட வெயிட் பண்ணுறீங்க? தங்களான் திரைப்படத்தை பார்க்க வெயிட் பண்ணுறீங்க? முக்கியமாக அந்த ஒரு லைவ் சவுண்டு, ஆக்டிங்கு, ரெக்கார்டு, ரஞ்சித் அவர்களோட ஸ்க்ரீன் பிளே இதெல்லாம் பார்த்து கொண்டாட தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்க யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்தை மறக்காம